அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிரிவேசிகாவில் வந்து நியூ சிலபஸில் வந்து பேப்பர் 2 செகண்ட் பேப்பரில் வந்து நம்ம இலக்கணம் ஃபுல்லாக பார்க்குறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பேஜ் நம்பர் 149 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பாஷான்னு கொடுத்துருக்காங்க. அந்த பாஷா அப்படின்னா லாங்குவேஜஸ்ஸு, தமிழ் வந்து மொழின்னு சொல்லுவோம். அந்த டாப்பிக்கில் தான் இங்கே இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் பாடம் வந்திருக்கு. இதில் வந்து 2 மார்க்ஸு 5 மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். பாஷா அப்படின்னா மொழி, லாங்குவேஜஸ்ஸு. அபியாஸ்னா பயிற்சியில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏக்கியா தோ வாக்கியமே உத்தர் தீஜியே. இந்த கொஷினில் வந்து ஒரு வாக்கியம் அல்லது 2 வாக்கியத்தில் வந்து பதில் எழுதுக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாஷா கிஷே ககத்தேகை. பாஷா கிஷே ககத்தேகை அப்படின்னா மொழி என்றால் என்ன, மொழி என்பது என்ன அப்படின்ற மாதிரி இங்கே கொஷின் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பாருங்கள், இங்கே மேலே இருக்குது. मनुष्य अपने मन के विचार को मुँह से बोलकर दूसरे मनुष्य तक पहुँचता है. इस बोली को हम भाषा कहते हैं. இதுதான் வந்து 2 மார்க் கொஷின்ஸு. இந்த 2 மார்க் கொஷின்ஸ் வந்து இதுக்கு மீனிங்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். மனுஷிய அப்புனே மன்கே, மனிதன் வந்து தன்னுடைய அப்படின்னா தன்னுடைய மனதில் எழக்கூடிய விச்சார்க்கோன எண்ணங்கள். மனிதன் வந்து தன்னுடைய மனதில் வந்து எழக்கூடிய எண்ணங்களை வந்து முகுசே போல்கர், முகு அப்படின்னா நமது வாய் வழியாக சொல்லக்கூடிய, தூசரே மனுஷிய தக்கு பகுஞ்சதாகை, நம்ம வாய் வழியாக பேசக்கூடிய அது எண்ணங்களை வந்து தூசரே மனுஷி அப்படின்னா மற்ற மனிதர்களின் வழியாக அது சென்றடைகிறது. தக்குன வரை நம்ம சொல்கிறது வந்து மற்ற மனிதர்களின் வழியாக அது சென்றடைகிறது, ரீச் ஆகுது அப்படின்றாங்க. அது எந்த ஒரு மொழியை வந்து நம் வாய் வழியாக பேசுகின்றோமோ அதை தான் வந்து நம்ம இங்கே சொல்கிறோம். இஸ் போலிக்கோ ஹம் பாஷா ககத்தேகை. ஹம் இஸ் போலி, இதை நாம் மொழி என்று அழைக்கிறோம் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து இது ஃபுல்லாக எழுதுனா நம்மளுக்கு வந்து 2 மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு அது என்ன சொல்லலாம்னு, எந்த ஒரு மொழியை வாய் வழியாக பேசுகிறோமோ அதை தான் வந்து நாம் வந்து மொழி என்று அழைக்கிறோம். இதை மட்டும் எழுதுனா போதும், 2 மார்க்ஸு. அடுத்து வந்து 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. சசிச்சார் உத்தர் தீஜியே. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸு. இதுக்கு வந்து விளக்கம் வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாஷா கி பரிபாஷா தேத்தே ஹுயே உஸ்கே பிரகாரம் பர் பிரகாஷ் டாலியே. அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே வந்து மொழியை பற்றி டெஃபினேஷன் வந்து விவரித்து அதன் வகைகள் வந்து நீங்கள் வந்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸு, கண்டிப்பாக இது வரும். இது வந்து ஃபுல்லாக வந்து 5 மார்க் கொஷின்ஸு. இங்கே மேலே இருக்குது பாருங்கள் ஆன்சரு. இப்போ இந்த 2 மார்க் கொஷின்ஸோடு வந்து சேர்த்து நீங்கள் ஃபுல்லாக எழுதணும். மொழி என்றால் என்னன்னு சொல்லியிருக்கல, அந்த 2 மார்க் சொல்லியிருக்கோம்னா அதையும் சேர்த்து அதன் வகைகள் வந்து நீங்கள் விவரித்து எழுதுறதா வந்து 5 மார்க் கிடைக்கும். இதை ஃபுல்லாக இதை பார்த்துங்க. மனுஷிய அப்புனே மன்கே விச்சார்க்கோ முகுசே போல்கர் தூசரே மனுஷிய தக்கு பகுஞ்சதாக இஸ் போலிக்கோ ஹம் பாஷா ககத்தேகை அப்படி இதை எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து அடுத்த பேராகிராஃபில் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பாஷா கே தோ பிரகார்கை. பாஷா வந்து 2 வகையாக வந்து பிரிக்கப்படுகிறது. பிரகார் அப்படின்னா 2 வகையாக பிரிக்கலாம். மொழி கத்தித் பாஷா, லிக்கித் பாஷா. ஒன்று வந்து கத்தித் பாஷா, இரண்டாவது வந்து லிக்கித் பாஷா. கத்தித் பாஷா அப்படின்னா பேச்சு மொழி, பேச்சு வழக்கு அப்படின்னு சொல்கிறேன். இரண்டாவது வந்து லிக்கித் பாஷா அப்படின்னா வந்து எழுத்து மொழி. அப்போ 2வது மொழியை பிரிச்சிருக்காங்க. ஜோ பாஷா முகுஷே போலி जाती हैं और कानून से सुनो जाती हैं उसे हम कथित भाषा या मौखिक भाषा कहते हैं அப்படின்றாங்க. இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, மொழி வந்து 2 வகையாக பிரிச்சிருக்கோம். அது கத்தித் பாஷா, லிக்கித் பாஷா. ஜோ பாஷா முகு சே போலி. ஆனால் எந்த ஒரு மொழியை என்ன பண்ணுறோம் நம்ம முகுனானது வாய் வழியாக பேசப்படுகிறதோ, மற்றும் கானூன் சே அந்த நம்ம பேசுகிறது வந்து எது மூலிமா கேட்கணும், கானூனை காதுகள் வழியாக சென்றடைகிறது. சுனு அப்படின்னா கேட்கப்படுகிறது. நம்ம பேசக்கூடிய மொழி வந்து காதின் வழியாக சென்றடைந்து நம்மால் வந்து கேட்கப்படுகிறது. உஷேகம் கதித் பாஷா யா மௌகித் பாஷா என்று அழைக்கிறோம். இதை தான் வந்து நம்ம வந்து பேச்சு மொழின்னு சொல்கிறோம். பேச்சு மொழினாலும்
ஒன்று தான், மௌகிக் பாஷானாலும் ரெண்டு ஒன்று தான் அப்படின்ற. அடுத்து இரண்டாவது பாயிண்ட்டு, ஜோ பாஷா ஹாத்தியா கிஷி யந்திர சே லிக்கியா टंकित की जाती हैं और आंखों से पढ़ी जाती हैं उसे हम लिखित भाषा कहते हैं. இங்கே இரண்டாவது பாயிண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, ஜோ பாஷா ஹாத்தியா. இரண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு மொழியை வந்து கையால், அப்போ ஹாத்தினானது கையால் அல்லது யானை அல்லதுன்னு அர்த்தம். கிஷி யந்திரசே, யந்திரசேன இயந்திரத்தின் வழியாக. லிக்கி இயந்திரம் அப்படின்னா நம்ம பென்சிலால் எழுதுகிறோம், பென்சில், பேனா, ஸ்கெட்சு இந்த மாதிரி வந்து இதில் இந்த மூலியமாக எழுதுகிறோம்ல, அதெல்லாம் இயந்திரத்தின் தான் வருது. அப்போ இயந்திரத்தின் வழியாக எழுதப்பட்டு அல்லது டங்கித்துக்கோ ஜாத்திகை, டங்கித் அப்படின்னா வந்து டைப் செய்து அச்சடிக்கப்பட்டு அது வழியாக நம்ம பார்க்குறோம். அவர் ஆங்கோங் சே படி ஜாத்திகை, அந்த எழுத்துக்களை வந்து நம்ம கண்களால், ஆங்கோங் அப்படின்னா வந்து நம்ம கண்கள் மூலமாக நம்மால் என்ன பண்ணப்படும், படிக்கப்படுகிறது. படினா வந்து படிக்கப்படுதல். அந்த நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்களை வந்து டைப் செய்து அச்சடிக்கப்பட்டு நம்ம புத்தகம் இல்லைன்றது அது அச்சடிப்பு தான். அந்த புத்தகங்கள் எது மூலிமா பார்க்குறோம், கண்கள் மூலமாக பார்த்து நம்மால் படிக்கப்படுகிறது. உஷேகம் லிக்கித் பாஷாக, அதனால் இது வந்து எழுத்து மொழி என்று அழைக்கின்றோம். அப்போ லிக்கித் அப்படின்னா வந்து எழுத்து மொழின்னு அர்த்தம். அதனால தான் இது வந்து நம்ம எழுத்து மொழி என்று அழைக்கிறோம். மாணவ ஜீவன் மே லிக்கித் பாஷாக்கா மகத்துவபூர்ண ஸ்தான்ஹே. இது வந்து முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, மாணவர்களுக்கு வந்து மாணவன் வாழ்க்கையில் வந்து லிக்கித் பாஷை எழுத்து மொழி வந்து ஒரு முக்கியமான இடத்தை வந்து அது பங்கு வகிக்கிறது. ஒரு கிரேட்டுன்னு சொல்லலாம். ஸ்தான்னா வந்து இடம், முக்கியமான இடத்தை வந்து அது பங்கு வகிக்கிறது அப்படின்றாங்க. இது இந்த ஃபுல்லாக வந்து இந்த 2 மார்க்கையும் சேர்த்து ஃபுல்லாக எழுதுங்க. இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த 2 மார்க்ஸ் இங்கேருந்து இது வரைக்கும் எழுதுனா போதும். 5 மார்க்ஸ் வந்து 2 மார்க்கு சேர்த்து இது வரைக்கும் நீங்கள் எழுதணும். இது ஃபுல்லாக எழுதுனா தான் உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸு. இந்த 1 எழுதணும், இந்த 1 எழுதுனா